இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க கிட்டுக்காக ஒரு ஜெயில பில்ட் பண்ணிருக்காங்க. ஜெயில் எல்லாம் கிடையாது. அந்த ஜெயில ஹோம் ஒர்க்ஸ் கிடையாது, பனிஷ்மெண்ட்ஸ் கிடையாது, எக்ஸாம்ஸ் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு மாண்டசரி ஸ்கூல். ஓகே, ஆக்சுவலி மாண்டசரினா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பட் இவங்களுக்குலாம் ஒரு பேசிக்கான ஐடியா உங்க ஸ்கூல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா வந்து எல்லாமே பிராக்டிக்கலா லேர்ன் பண்ணுவாங்க. இப்ப நண்பன் படத்துல வந்து விஜய் கடைசி ஒரு ஸ்கூல் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எல்லாமே பிராக்டிக்கலா அவங்க லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஆக்சுவலி ஆமா, எனக்கு ஏன் இது ரிலேட் ஆச்சுன்னா உங்க ஸ்கூலுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றப்ப அந்த டிராம்பலினா இருக்கட்டும், ஜேசிபியா இருக்கட்டும், சத்தியமா எங்க ஸ்கூல்ல. இப்ப நீங்க எப்படி படிச்சீங்க? மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைல படிக்கும் போது எப்படி படிச்சீங்க நீங்க? நாங்கெல்லாம் ஸ்லேட்ல 1 2 3 அப்படியே பல்பத்தெல்லாம் சாப்பிட்டோம். அப்படிதான் படிச்சிருப்பீங்க. எல்லாருமே அப்படிதான். நானுமே அப்படிதான் படிச்சேன். ஃபர்ஸ்ட் 1 2 3 தான் சொல்லி கொடுப்பாங்க. அததான் எழுதுன்னு எழுதுவோம். அந்த பாக்ஸா போட்டு அந்த நோட்ல தான் எழுதுவோம் நம்ம. ஆனா நாங்க எப்படி சொல்லி கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு குவான்டிட்டினா என்னன்னு புரியணும். இது 1, இது 2, இது 3 அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு ரெப்ரசென்ட் பண்ற சிம்பிள் தான் 1. அதுதானே உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கு. அது புரிஞ்சாதான் 1 2 3 தெரியணுமே தவிர நம்ம அப்படியே ஆப்போசிட்டா நம்ம இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருந்தோம்.